அடுத்து ஜூனியர் பிள்ளைங்க வந்து நம்ம விபிஎஸ் ஸ்கூல்ல தீம் சாங்குக்கு ஆட போறாங்கண்ணே. அடடடடா, அது செம்ம பாட்டாச்சே. ஆமாண்ணே. எல்லா ஜூனியர் டான்ஸ் டீம் வாங்க தீம் சாங்குக்கு. அண்ணே, பிள்ளைங்க எப்படி டான்ஸ் ஆனாங்க? அடடடடடா, சூப்பரா ஆனாங்க. எல்லாரும் நல்லா ஜோரா கைத்தட்டிடலாமா? இதுதான் உங்க ஊர்ல ஜோரா? நம்ம ஊர் ஜோரா காட்டு பார்க்கலாம். நல்லா கைத்தட்டி. ஜூனியர் பாய்ஸ் டான்ஸுக்கு எல்லாம் ஜோரா கைத்தட்டி அவங்களை இன்வைட் பண்ணுவோம், வெல்கம் பண்ணிடுவோம். நல்லா ஜோர கை தட்டுங்க. சூப்பரா நல்லா டான்ஸ் ஆனாங்க. என்ன நாங்க சுத்தம் படுத்துறதுக்கு வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டு சபினா பொடி போட்டுனாங்க, நம்ம சுத்தப்படுத்துவோம். ஆனா இவங்க பாட்டு வித்தியாசமா பாடிருக்காங்களே, உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்கண்ணே, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குண்ணே எனக்கு. ஆமா, ப்ளீச்சிங் பவுடர் போட்டா எது சுத்தமாகும்? பாத்ரூம் சுத்தமாகும், வீட்டில் இருக்கிற அழுக்கான தரை சுத்தமாகும். ஏன்னா நாங்க சோப்பெல்லாம் போடுறோனே, நல்ல சோப்பெல்லாம் போட்டா உடம்பு சுத்தமாகும். அப்ப மனசு சுத்தமாகணும்னா மனசு சுத்தமாக என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மனசு சுத்தமாகணும்னா என்ன பண்ணணும்? ஏசப்பா கிட்ட, ஏசப்பா என் மனசை சுத்தமாக்குங்க, என் பாவத்தெல்லாம் கழுவுங்க, என்னை மன்னிங்கன்னு சொன்னா அவருடைய ரத்தத்தினால நம்ம மனசை சுத்தமாக்கிடுவார். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது. நம்ம நிறைய தப்பு பண்ணிருப்போம். அந்த தப்பெல்லாம் மாத்தி நம்மள புது மனுஷனா புது மனுஷியா இயேசுவால மட்டும்தான் நம்மளை மாற்ற முடியும். கேட்கிற பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரி இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறாரு. உங்க பாவத்தெல்லாம் மன்னிக்கிறதுக்கு அவர் இந்த பூமிக்கு மனுஷனா வந்தாரு. நம்ம பாவங்களுக்காக அவர் பரிகாரமா நமக்காக ரத்தம் சிந்தினாரு. அவரை இன்னைக்கு நம்பி அவருடைய பாவத்தை மன்னிங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிப்பாரு.
அப்படித்தானே வினோதனே? ஆமாண்ணே, இப்பதானே புரியுது எனக்கு. ஆமா, அவர் நம்ம பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டா நமக்கு என்னென்ன கிடைக்கும்? பரலோகம் தர்றாருண்ணே, சமாதானத்தை தர்றாரு. இந்த உலகத்துல நமக்கு நல்ல சந்தோஷத்தை தருவாரு, நமக்கு நிறைய சமாதானத்தை தருவாரு, நமக்கு கூட இருந்து நமக்கு எல்லா பிரச்சனையிலும் ஹெல்ப் பண்ணுவாரு. அது போக பரலோக ராஜ்யத்துல நீங்க சொன்ன மாதிரியே நமக்கு ஒரு இடம் தருவாரு. நல்ல ஜோரா கையை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்தலாமா? நல்ல ஜோரா கையை தட்டலாமா? நல்ல 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 ஜோரா கையை தட்டலாமா? சத்தமே வராம கையை தட்டுறீங்க போல இருக்கு. எங்களுக்கு சத்தம் கேட்கவே இல்லையே. நல்ல ஜோரா கையை தட்டு. சரி வினோதண்ணே, சொல்லுங்கண்ணே. இந்த ஏசப்பா சொல்லுங்கண்ணே, நம்ம எல்லாரையும் நேசிக்கிறார் தானே? ஆமாண்ணே, எல்லாரும் நேசிக்கிறார் கேள்விப்பட்டிருக்கேன். யார் வேணா அவர்கிட்ட போலாமா? யாருனாலும் வரலானே. போய் நம்ம ஏசப்பா என் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி கேட்டா மன்னிப்பாரா? மன்னிப்பாருண்ணே. நம்மள புது மனுஷனா மாத்திடுவாரா? கண்டிப்பா மாத்துவாருண்ணே. ஏசப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர் இல்லையா? ஆமாண்ணே, ரொம்ப. உங்களுக்கு இந்த ஏசப்பா பிடிக்குமா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்க அவர் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா அவர் நல்லவரா இல்லையான்னு நீங்க உங்க வாழ்க்கையில ருசி பார்த்தீங்கன்னா உங்களாலையும் அவர் நல்லவர்னு சொல்ல முடியும். ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. பெரியவங்களுக்கும் சரி சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது. நீங்க உங்க வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது ஏசப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா, ட்ரை பண்ணீங்கன்னா ஏசப்பா நிச்சயமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. அண்ணே அண்ணே சொல்லுங்கண்ணே. அடுத்து என்னண்ணே? அடுத்து இந்த பிள்ளைங்க ஜூனியர் பிள்ளைங்க ஒரு ஸ்கிட் நடிக்கிறாங்கண்ணே. அந்த தீம் வந்து இந்த நம்ம விபிஎஸ் ஸ்கூல்ல அந்த தீம்ல வந்து அந்த பிள்ளைங்க நடிக்கிறாங்கண்ணே. விபிஎஸ்ல உள்ள தலைப்புல ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க. நிறைய ஹார்ட் வச்சிருக்கிறாங்க. ஹார்ட் புது ஹார்ட் வரப்போகுது இப்ப. சூப்பர், நல்ல ஜோரா கையை தட்டு. நான் தான் அன்பு, நான் யாரையும் வெறுக்க மாட்டேன், இருமாப்பா இருக்க மாட்டேன், என்னோட அன்பான குணத்தை மாற்றிக்க மாட்டேன், நீங்களும் என்னை மாதிரி அன்பாக இருங்க. நான் தான் சந்தோஷம், நான் எப்போதும் சந்தோஷமாக இருப்பேன், எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக வச்சிருப்பேன். நான் தான் சமாதானம், நான் யார் கூடவும் சண்டை போட மாட்டேன், எல்லாரிடமும் சமாதானமாய் பேசுவேன், நீங்களும் என்ன மாதிரி சமாதானமாய் இருப்பீங்களா? நான் தான் நீடிய பொறுமை, எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் பொறுமையை தான் இடுப்பேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் தான் தயவு, நான் கஷ்டப்படுத்தவங்களுக்கு உதவி செய்வேன், நீங்களும் உதவி செய்வீங்களா? நான் தான் நற்குணம், நான் யாருக்கும் தீமை செய்ய மாட்டேன், நல்லது மட்டுமே செய்வேன். நான் தான் விசுவாசம், நான் இயேசுபா மேலே எப்பவுமே விசுவாசமாக இருப்பேன், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் விசுவாசத்தை விடவே மாட்டேன். நான் தான் சாந்தம், நான் எப்போதுமே அமைதியாக இருப்பேன், நான் யார் கூடயும் சண்டை போட மாட்டேன். நான் தான் இச்சையடக்கம், நான் எது மேலேயும் பேராசைப்பட மாட்டேன், ஏனால் அது பிரச்சனையை கொண்டு வந்து உதும், அதனால் நான் போதுமென்ற மனதோடு இச்சையடக்கமாக இருப்பேன். ஓகே, விபிஎஸ்ல எல்லாரும் என்ன படிச்சீங்க ஞாபகம் இருக்கா? இறையரசின் பிள்ளைகள்னு பார்த்தோமா? இறையரசின் பிள்ளைகள்னா யாரு? பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள். அந்த பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள் ஆகணும்னா இந்த குணங்கள் எல்லாம் நம்மளுக்கு இருக்கணும். முதல்ல என்ன இருக்கு? அன்பு, அதுக்கப்புறம் சந்தோஷம், அப்புறம் நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். சரி, எல்லாமே ஒரு கலர்ல இருக்கு, அன்பு மட்டும் தனியே ஒரு கலர்ல இருக்கு. ஏன்? சாட் இல்லைன்னு வேற கலர்ல ஒட்டிட்டாங்க நினைக்கிறேன், அப்படிதானே? இல்லையா? பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். சரியா? அன்பு இல்லாம நம்ம தேவனிடத்துல போக முடியாது. அப்ப அந்த அன்பு இருந்ததுன்னா இந்த எல்லா குணங்களும் நம்மளுக்குள்ள இருக்கும். அப்ப முதல்ல என்ன வேணும்? அன்பு. சரியா? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூணுல அன்பு தான் பெருசு அப்படின்னு பவுல் சொல்றாங்க. ஸோ அன்புள்ளவர்களா நம்ம இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா சந்தோஷம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? விபிஎஸ் ஹாப்பியா இருந்ததா? ஹாப்பியாவே இல்லையா? சரி, எல்லாரும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு அநேக பேர் என்ன பண்றோம்? இல்லாததை நினைச்சு வருத்தப்படுறோம், இருக்கிறதுல நம்ம சந்தோஷமா இருக்க மாட்டேங்கிறோம். ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல அம்மா அப்பா கொடுத்துருக்காங்க, நல்ல சகோதர சகோதரிகளை கொடுத்துருக்காங்க, நல்ல சபையை கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் நினைச்சு நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா என்னது? சமாதானம்.
எல்லாரும் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? சமாதானம் உள்ளவர்களா இருக்கணும். வீட்டிலேயே அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை போட்டுட்டு அப்படி இருப்போம், அப்படிதானே? சண்டை போட மாட்டீங்களா? நம்ம எப்படி இருக்கணும்? சமாதானம் உள்ளவர்களா இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீடிய பொறுமை. பொறுமைனா என்னது? நிறைய நேரங்கள்ல இப்போ மொபைல்ல நெட்டே வரலன்னா என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்க? சிக்னல் கிடைக்கலன்னா கோவத்துல தூக்கி போடுவாங்க, அப்படிதானே? பொறுமையே கிடையாது. ஆனா யோபுன்னு ஒருத்தர் எப்படி இருந்தாருன்னா ரொம்ப பொறுமையா இருந்தாராம். தன்னுடைய எல்லாத்தையும் இழந்தாலும் அவர் வந்து பொறுமையா இருந்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம நீடிய பொறுமை உள்ளவர்களா இருக்கணும். அதுக்கு அடுத்து என்னது? நற்குணம். நற்குணம்னா என்னது? நல்ல குணம். இந்த பிள்ளைங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க அப்படின்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு தெரியாது, ஆனா இந்த விபிஎஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் என் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருக்காங்க, விபிஎஸ்க்கு போனதுல இருந்து நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டாங்க அப்படின்னு வந்து பெற்றோர்களோ ஆசிரியர்களோ சொல்லணும். அந்த மாதிரி நற்குணம் நிறைந்த பிள்ளைகளா இருக்கணும். அதுக்கு அடுத்து என்னது? விசுவாசம். எப்படி இருக்கணும்? ஆண்டவர் மேல விசுவாசம் உள்ளவர்களா இருக்கும். ஏசப்பா தான் வந்து எனக்காக பாவத்துக்காக மரிச்சு உயிரோடு எழுந்த தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? சாந்தம். சாந்தம்னா என்னது? அமைதியா இருக்கணும். நிறைய நேரங்களில் நம்ம கோபப்படுவோம், பொறாமப்படுவோம், எரிச்சல் படுவோம். அப்படி இல்லாம சாந்த குணம் உள்ளவர்களா இருக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இச்சை அடக்கம். இச்சை அடக்கம்னா என்னது? அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. சில நேரங்களில் இந்த ஸ்கூல் ஆரம்பிக்க போது என்ன பண்ணுவீங்க? புது புக்கு, பேகு, பென்சிலு எல்லாம் வாங்குவீங்க. எங்க பாப்பா வந்து கேட்டா எனக்கு வந்து பேக் வேணும்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன் ஏற்கனவே பேக் இருக்குல்ல, அது பழசாகட்டும் அப்புறம் வாங்கிக்கலான்னு. உடனே சொன்னேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை கேலி பண்ணுவாங்க பழசு கொண்டு போனா அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன் நம்மகிட்ட இருக்கிறது தான் கொண்டு போகணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? கலர் கலராக பென்சிலு, ஷார்ப்னர் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. உடனே நம்மளுக்கு அது மேலே என்ன வரும்? ஆசை வரும். உடனே அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு மனசு சொல்லும். ஆனால் அப்படி என்ன பண்ணக்கூடாது? இச்சை வரக்கூடாது. சரியா? நம்மளுக்கு என்ன இருக்கோ, ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதில் நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷம் உள்ளவர்களா காணப்படணும். இந்த குணங்கள்லாம் இருந்தாதான் நம்ம யாருடைய பிள்ளைகள்? டீம் என்னது? கேட்கவே இல்லையே. இறையரசின் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஆவியில் எளிமை உள்ளவர்களா இருப்பாங்க, சமாதானம் உள்ளவர்களா இருப்பாங்க, இரக்கம் உள்ளவர்களா இருப்பாங்க, சாந்த குணம் உள்ளவர்களா இருப்பாங்க. ஆவியில் எளிமைக்கு நாள் பாஸ்டம்மா ஒரு கதை சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? பரிசேயர் ஆயக்காரர்னு சொல்லி 2 சொன்னாங்க. ஒரு டம்ளர் 2 வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு டம்ளர்ல தண்ணி நிறைய இருந்தது, அப்படிதானே? இன்னொரு டம்ளர்ல தண்ணியே இல்லை. டம்ளர் நிறைய இருந்தது யாரு? பரிசேயன். அவன் என்ன சொன்னான்? எனக்கு எல்லாமே தெரியும், சட்டதிட்டங்கள்லாம் தெரியும், எனக்கு யார் வேண்டாம்? ஏசப்பா வேண்டாம் அப்படின்னு நினைச்சான். ஆனா அந்த ஆயக்காரன் என்ன சொன்னான்? நான் பாவி, என் மேல என்ன செய்யுங்க, இரக்கமா இருங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் அவனுக்குள்ள வந்தார். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அதே மாதிரி தான் நம்ம அந்த எம்டியான டம்ளர் மாதிரி ஏசப்பா ஒவ்வொரு நாளும் நம்ம சார்ந்து கொள்ளணும். எப்படி நம்ம வீட்டில் அம்மா அப்பா தேவைப்படுறாங்க, ஸ்கூல்ல டீச்சர்ஸ் தேவைப்படுறாங்க, எல்லா இடத்துலையும் நம்ம ஒருத்தரை சார்ந்திருக்கோம். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கைக்கு யாரு தேவைன்னா ஏசப்பா தேவை. நம்ம ஏசப்பாவை பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்டவர்களா இருப்போம்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்போம். ஓகே, தேங்க்யூ. நல்ல அருமையா இந்த ஆவியின் கனிகள் பத்தி சொல்லி கொடுத்தாங்க. இந்த பிள்ளைங்களுக்கும் டீச்சருக்கும் நல்ல ஜோரா கைத்தடிலாமா? தேங்க்யூ.